திரு ரவிசங்கர், இந்த ஓவராக உங்களுடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? வாழ்க்கையில் விடாமுயற்சி அப்படின்னு ஒன்று வேணும். இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறத எந்த விதத்திலும் தன்னம்பிக்கை இழக்காமல் செய்யணும். அப்படிங்கிறதுல ஏடிஎம்கே ஆரம்பித்த புதுசில் எல்லாருமே சொன்னாங்க எம்ஜிஆர் அவர்கள் என்ன சாதிக்க முடியும். ஏன்னா அந்த சமயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 1971 எலெக்ஷனுக்கு அப்புறம் 180 சீட்ஸோ என்னமோ டிஎம்கே அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க கருணாநிதி கீழே. 1972 ஒரு மனக்கசப்பு வந்தது. தென் எம்ஜிஆர் தனியாக போனார். இவரால் சாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சாங்க. என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை அவர் எம்ஜிஆர் கொடுத்தது தான் அவருடைய ஃபஸ்ட்டு விக்டரி. அந்த எலெக்ஷன் மாயத்தவிர பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஐ திங்க் திண்டுக்கல் ஒரு ஆண்டிப்பட்டி, திண்டுக்கல் அதில் நிற்க வச்சு அவரை ஜெயிக்க வச்சார். அதிலிருந்து எப்போவுமே வெற்றி முகம் தான் எம்ஜிஆருக்கு. தென் 1977 ஃபஸ்ட்டு எலெக்ஷனில் ஜெயித்தார். தென் 1980 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3 சீட்டை நம்ம தான் ஜெயிக்க முடிஞ்சது. உடனே எம்ஜிஆருடைய ஆட்சியை கலைத்தார்கள். கலைத்ததுக்கப்புறம் உடனே எலெக்ஷன் வந்தது. மறுபடியும் அசம்பிளி எலெக்ஷன் எம்ஜிஆர் ஜெயித்தார். 1984 மறுபடியும் ஜெயித்தார். எம்ஜிஆர் மறைவுற வரைக்கும் அந்த ஆட்சி தான். இதுதான் எம்ஜிஆருடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை. இதை தான் இவங்களும் அந்த ஒரு இதை கருத்தில் கொண்டு எம்ஜிஆருடைய படத்தையும் எம்ஜிஆருடையதையும் அவங்க கொடியில் இவங்க சசிகலா அம்மையார் வச்சுருக்காங்க. இதே தான் ஜெயலலிதா அவர்களுக்கும் 1991 தம்பிங் விக்டரி அப்படி வந்தாங்க. இன்றைக்கும் ஜெயலலிதா அவர்களை சொல்லுவாங்க ஆளுமை அப்படின்னால் அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னால் ஜெயலலிதா அவர்களை காமிப்பாங்க. தென் ஒரு கேரிஸ்மாட்டிக் பர்சனாலிட்டி, டைனமிசம், இது எல்லாத்துக்குமே ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் டைனமிசம், அந்த கவர்னன்ஸ், அந்த இதெல்லாம் சொன்னீங்கன்னால் ஜெயலலிதா. வெரி குட். அந்த ஜெயலலிதா அப்படி ஒரு இது ஆளுமை. 1991 to 96, 2001 to 2006, தென் 2011 to 2021 தொடர்ந்து ஜெயிச்சு வந்தாங்க. இப்போ அதை தாண்டி 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்போ இவங்க இல்லை, 2016 ஜெயலலிதா மறைந்து விட்டார்கள். அதற்கப்புறம் வந்த அந்த கட்சி இதில் சசிகலா அம்மையார் எடப்பாடி அவர்களை சூஸ் பண்ணி அவர்கிட்ட இந்த கட்சி இதை ஒப்படைச்சு அவங்களுடைய ஆதரவு மூலம் முதலமைச்சரானவர் எடப்பாடி அவர்கள். ஆனால் வேறு இது திசை திரும்பி எங்கேயோ அவர் போயிட்டார். தென் இவங்க 2020 இவங்க சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிருக்கலாம், ஒதுங்கி இருந்தாங்க. இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா டூ லேட்டு அது இல்லை. அதாவது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். என்னன்னா எப்போயுமே ஆரம்பிக்காமல் இருக்கிறத விட ஏதோ ஒரு சமயத்தில் நான் முடிவெடுத்து இறங்கணும். அந்த இதில் இவங்க இப்போ ஒரு முடிவு பண்ணி கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. கட்சிக்கு சின்னம் தென்னந்தோப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதுவே என்ன காமிக்கிறது அப்படின்னா நான் தனித்து இல்லை, நான் தான் பெரிய ஆள், என்னை வச்சு தான் இந்த கட்சி அப்படி இப்படின்னு சொல்ல. தொண்டர்கள் உங்கள் எல்லாரையும் நம்பி இதில் இறங்கிக்கிறோம். தொண்டர்கள் உங்களுடைய சக்தி தான் ஒரு கட்சியை முன்னுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி தொண்டர்களாகட்டும் மற்ற நிர்வாகிகளாகட்டும் எல்லாரும் சேர்ந்தது தான் நீங்கள் கொடுக்குற சக்தி தான் எனக்கு சக்தி. இந்த கட்சியை அப்படி தான் எடுத்துக்கொண்டு போக முடியும் அப்படின்னு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி இந்த தென்னந்தோப்பு அந்த சின்னத்தை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இது எப்படி சார் தாக்கம் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தென் மாவட்டங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக இவங்களுடைய செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட இதில் அவங்ககிட்ட இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த செல்வாக்குனால் கண்டிப்பாக இவங்க ஒரு 5 பேர் 9 பேர் நிற்க வைக்கிறாங்கன்னா கண்டிப்பாக செல்வாக்கு இருக்கிறதுனால ஓட்டுக்கள் இதுவாகலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஓட்டுக்கள் பிரிந்து விடுமோ? இந்த ஓட்டுக்கள் பிரிந்து விட்டால் என்ன பர்பஸ்? கண்டிப்பாக நான் சொல்லுவேன், இவங்க சசிகலா அம்மையார் இந்த கட்சியை ஆரம்பித்து எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படிங்கிறது திமுக கூட்டணி யாரும் ஜெயிப்பதற்காக இல்லை. இந்த சமயத்துலேயும் இந்த ஏடிஎம்கேவை ஆரம்பத்தில் இவங்க ட்ரை பண்ணாங்க. ஏடிஎம்கே அவங்க அரவணைத்து ஏடிஎம்கே ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணாங்க. அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது நடக்கவில்லை. இதை தான் பிஜேபி லெவலில் அமித்ஷா அவங்க எல்லாமே சொன்னாங்க. ஒருங்கிணைந்த ஏடிஎம்கே இருந்தால் வெற்றி பெறுவது நிச்சயம் அப்படின்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லை. இப்போ இவங்க சசிகலா அம்மையார்
கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிந்து நான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, கட்சி ஆரம்பித்தோம், ஒரு 9-10 பேரை நிற்க வச்சோம், 15 பேரை நிற்க வச்சோம், வாக்குகளை பிரித்தோம் அப்படின்னு இல்லாமல் மற்ற கட்சிகளும் ஒரு கூட்டணியில் ஜெயித்து, உங்கள் கோல் என்ன, இதான் எங்களுடைய நோக்கம் இந்த தேர்தல் அப்படிங்கிறது, அந்த நோக்கத்தை நிறைவடைய வேண்டும் அப்படின்னோம். சசிகலா அம்மையார் அந்த கட்சி ஆரம்பிச்சதை நீங்கள் கூட்டணி அமைத்தால் இன்னும் ஓட்டுக்கள் சிதறாமல் நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய. ரவிசங்கர் சார் பேசுனதெல்லாம் கேட்டேன். ஸோ இப்போ இந்த தாக்கம் வரும்பொழுது திமுக இதில் ஒருத்தர் வந்து தென்மண்டல இதுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அவர் போய் வாக்கெல்லாம் பிரிக்கலாம் அப்படிங்கிறது எனக்கு என்ன தோணித்துனா, உங்களை வந்து பர்டிகுலர் இதில் ஜெயலலிதா அவங்க இருக்கும்பொழுது 3 தடவை சம் கிரிட்டிக்கல் பீரியடில் அவங்களால அது ஆட்சியில் இருக்க முடியலை அப்படிங்கிறச்ச ஒரு 3 தடவை உங்களை ஐடென்டிஃபை பண்ணி முதலமைச்சர் அப்படின்னு உங்களை பதவியில் உட்கார வச்சு அழகை பார்த்த நீங்களும் அந்த அளவுக்கு லாயலாக இருந்தீங்க. அப்போ எவ்வளோ பெரிய பதவி, எவ்வளோ பெரிய பதவி, தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் அப்படின்னு பதவி. அதாவது உங்களால் தனியாக எவ்வளோ தொகுதியில் நீங்கள் போய் நின்று பேசி ஜெயிக்க முடியும் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த கேரிஸ்மா இருக்கு சொல்லுங்க? கிடையாது. ஸோ இவ்வளவு செஞ்ச ஒரு கட்சியை உங்களுடைய தனிப்பட்ட காரணத்திற்காக நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, இந்த வேறு கட்சியில் போய் சேர்றீங்க. அந்த கட்சியும் உங்களுக்கு தென்மண்டல பொறுப்பாளர்னு கொடுக்குறாங்க. கொடுக்கறச்ச என்ன ஒரு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பினா, தென்மண்டலம் போய் அங்கே இருக்கிற பர்டிகுலர் இவங்க கம்யூனிட்டி இவர் வந்து எல்லாமே அந்த ஓட்டை பிரித்து திமுக கொண்டு வரலாம் அப்படின்னு இருந்தோம். என்னுடைய எண்ணம், என்னுடைய பர்சனல் வியூ என்னன்னா, இல்லைங்க, இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி இதை ஏற்றுக்க மாட்டார் கண்டிப்பாக. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு கட்சியில் உங்களை உட்கார வச்சு அழகு பார்த்த அந்த கட்சிக்கு நீங்கள் விட்டு விலகி வந்து உங்களுடைய சொந்த காரணத்திற்காக நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேர்ந்து தென்மண்டலம் பூரா பொறுப்பு எடுத்துக்கொண்டு ஓட்டுக்கு வாங்கினால் உங்கள் பின்னாடி ஓட்டு போட மாட்டாங்க. ஏற்கனவே ஓட்டு போடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த மக்களும் ஓட்டு போட மாட்டாங்க, வெறுப்பாயிரும். இதுதான் என்னுடைய வியூ பாயிண்ட். கண்டிப்பாக. ஸோ இவர் அந்த மாதிரி போகிறதே அந்த பர்டிகுலர் கட்சிக்கு பேக் ஃபயர் ஆகும்.